பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்னடா ஒதுப்பாலாம், இங்க ராதிகாவும், கோபியும் வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு முன்னாடி, இங்க பாக்கியாவே ஈஸ்வரிய வீட்ட விட்டு வெளிய போக சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிட்ட பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருப்பா கோபி, அந்த ராதிகா பேச்ச கேட்டு நீ வீட்ட விட்டு வெளிய போகாதப்பா. நீ இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டு அவ கூட இருந்த அப்டின்னா, கண்டிப்பா திரும்பியும் அவ உன்கிட்ட சண்ட போடுவாப்பா. திரும்பியும் வந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நீ இந்த வீட்லயே இருப்பா. இனியா பாருப்பா அழுதுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ அம்மாவ கஷ்டப்படுத்திட்டு என்னை விட்டு போணுமாப்பா இந்த வீட்ட விட்டு. நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எவ்ளோ சந்தோஷமா இருந்த. அம்மாவ வந்துட்டு தனியா விட்டு போக போறியா? அப்பதான் வந்துட்டு என்னை விட்டு போயிட்டாரு. நீ இருக்கிற சந்தோஷம் தான் நான் இருக்கேன். நான் இருக்க வரைக்கும் நீ என் கூட இருப்பா. நீ எதுக்குப்பா வந்துட்டு அவ பேச்செல்லாம் கேட்டுட்டு 10 நாள்ல வந்துட்டு இந்த வீட்ட விட்டு வெளிய போகயே ஆகணுமா நீ? அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி கோபிய பார்த்து கேட்க, இங்க கோபி வந்துட்டு ராதிகா வேற 10 நாள்ல வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டாளே! அடுத்து என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாரி தயக்கத்திலே வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "சொல்லுப்பா கோபி, அம்மாக்கோசரம் வந்துட்டு இந்த வீட்ல நீ இருக்க மாட்டியா? அந்த ராதிகா சொன்னதுக்கோசரம் 10 நாள்ல வந்துட்டு இந்த வீட்ட விட்டு போகியே ஆகணுமா? இந்த வீட்ல நான் உன்ன நல்லா தாம்மா பார்த்துக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு இந்த வீட்ட உன்ன நல்லா தானே பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஏன்பா நீ அவ கூட போணும்? நீ இங்கேயே இருப்பா. அவ வேணா போயிட்டு போறா. நீ என் கூடயே வந்துட்டு அம்மா கூட இரு. உனக்கு இனியா இருக்கா, செழியன் இருக்கான். வேற என்னப்பா வேணும்? பாக்கியா கூட இப்போ உன்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கா. இதுக்கு மேலயும் வந்துட்டு நீ இந்த வீட்ட வெளிய போகணுமா ராதிகா கூட? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அங்க போனோம் அப்டின்னா, கண்டிப்பா திரும்பியும் வந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். அவ ஏதாவது வந்துட்டு உன்ன பேசிட்டே இருப்பா. அப்டிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்ல, அதுக்கப்புறம் என் பக்கத்துல இனியாவும் வந்துட்டு, "ஆமா டாடி, நீங்க இந்த வீட்ட விட்டு வெளிய போகாதீங்க. நீங்க எங்க கூடயே வந்துட்டு இங்கேயே இருங்க. ராதிகா ஆன்டி வேணா வீட்ட விட்டு வெளிய போகட்டும். அவங்க போனா போகட்டும். ஆனா நீங்க வந்துட்டு எங்க கூட இருங்க டாடி" அப்டிங்கிற மாரி இங்க இனியா சொல்லிட்டு இருக்க, இங்க பக்கத்துல ஈஸ்வரி வந்துட்டு, "பாத்தியாப்பா கோபி, இனியா வந்துட்டு எவ்ளோ கஷ்டப்படுறா பாரு, எங்க வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்ட்டு. இவ்வளோ பேர நீ கஷ்டப்படுத்திட்டு, அந்த ராதிகாக்கோசரம் நீ வீட்ட விட்டு வெளிய போகணுமா? அங்க போனா கூட நீ கஷ்டப்படத்தாம்மா போற. அதுக்கு வந்துட்டு நம்ம குடும்பம் வந்துட்டு, நம்ம இந்த வீட்லயே வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. அந்த ராதிகா வேணா, அவ பொண்ணு மைய கூட்டிட்டு வீட்ட விட்டு போனா போய் போறா. நீ வந்துட்டு இங்கேயே இருப்பா. அம்மாவ கஷ்டப்படுத்தாதப்பா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இங்க கோபி வந்துட்டு, "எதுக்கும்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் வீட்ட விட்டு போறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையேம்மா. ராதிகா தான் சொல்லியிருந்தா. நான் போய் ராதிகா கிட்ட இத பத்தி பேசுறேன். வீட்ட விட்டு போக வேணாம்" அப்படின்ட்டு. ராதிகா நான் சொன்னா கேட்பாம்மா. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு பேசாதீங்க. எனக்கும் வந்துட்டு உங்க எல்லார் கூட இருந்தா தாம்மா சந்தோஷம். நான் மட்டும் எப்படி உங்கள விட்டு தனியா போயிடுவேன். நான் போய் ராதிகா கிட்ட பேசுறேன். ராதிகா வந்துட்டு கண்டிப்பா நான் சொன்னா கேட்டுப்பா. அப்படி கேட்கல அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணுவோ நான் அத பண்றேம்மா. நீங்க தயவுசெய்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாரி இங்க கோபி ஈஸ்வரி பார்த்து சொல்லவும், இங்க பக்கத்துல இனியா வந்துட்டு, டாடி நான் வந்து உங்கள நம்புறேன் டாடி. நீங்க கண்டிப்பா அந்த வீட்ட விட்டு போகக்கூடாது. நீங்க மட்டும் இந்த வீட்ட விட்டு வெளிய போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு, அங்கருந்து இனியா கோவமா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வர சொல்லிட்டு கிளம்பி இங்க ராதிகா பார்க்க தான் வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா கிட்ட வந்துட்ட பிறகு இங்க ராதிகா இங்க ரூம்ல கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "ஏன் ராதிகா அப்படி பேசுன? பாக்கியா என்கிட்ட வந்துட்டு 10 நாளா பணம் குடுத்தது மட்டும் தான் கேட்டா. அதுக்கு மேல வந்துட்டு நம்ம வாடகை காசு அவகிட்ட குடுத்துட்ட அப்படின்னா இந்த வீட்ல நம்ம இருந்துக்கலாம்ல. ஏன் ராதிகா அதுக்குள்ள நீ பாக்கியா கிட்ட வந்துட்டு 10 நாள்ல கிளம்ப போறோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ராதிகா கிட்ட கேட்க, உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க கோபி? இந்த வீட்லயே வந்துட்டு எப்பயுமே இருக்க சொல்ல போறீங்களா? நீங்க என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? அதிகபட்சமா 10 நாள் வந்துட்டு இந்த வீட்ல இருக்க போறதா சொன்னீங்க. இல்ல அப்டின்னா உங்க உடம்பு சரியாகுற வரைக்கும் இந்த வீட்ல இருக்க போறதா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கீங்க. இதுக்கு மேலயும் வந்துட்டு எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? உங்க அம்மா பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னால வந்துட்டு இந்த வீட்ல இருக்க முடியாது. நீங்க நெனச்ச மாரிலாம் இந்த வீட்ல இருக்க முடியாது கோபி." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு கோபிய சொல்லிட்டு இருக்காங்க. அது கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அம்மாவும், இனியாவும் அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இந்த வீட்ட வெளிய போறேன்னு தெரிஞ்ச உடனே. அதனால வந்துட்டு அவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பல ராதிகா. அதனால நம்ம இந்த வீட்லயே இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி கோபி ராதிகாட்ட சொல்லவும், உடனே ராதிகா வந்துட்டு, "அப்போ நான் வந்துட்டு இந்த வீட்ல கஷ்டப்பட்டா உங்களுக்கு பரவாயில்லையா கோபி? உங்க பசங்க, உங்க அம்மா கஷ்டப்படுறாங்கோசரம் என்ன வந்துட்டு இந்த வீட்ல கஷ்டப்பட சொல்றீங்களா? உங்க அம்மா வந்துட்டு தினமும் எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில கூட அவ்ளோ பேச்சு பேசுனாங்க என்ன. நான் இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டா இருக்கேன். தினமும் வந்துட்டு உங்க அம்மா என்னதான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா ஒரு வேள உங்களுக்கு திரும்பியும் அந்த விஷயம் பாதிப்பு ஏற்படுத்தி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் சொல்லாம இருந்தேன். உங்க அம்மா பண்றதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, உங்க அம்மாவ நீங்களே வெறுத்துருவீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, உடனே எங்க கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, அம்மா வந்துட்டு ரொம்ப நல்லவங்க. அவங்க ஏதோ கோவத்துல வேணா பேசுவாங்களே தவிர, மத்தபடி அவங்களுக்கு மனசுல எதுவுமே இருக்காது. சொன்னா கேளு ராதிகா. நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த வீட்லயே சந்தோஷமா இருப்போம். நீ, நானு, பாக்கியா, பசங்க, அம்மா எல்லாருமே வந்துட்டு ஒண்ணாவே இருப்போம். பாக்கியாக்கு வந்துட்டு இந்த வீட்ல வாடகை காசு குடுத்துட்டா போதும். பாக்கியா கூட எதுவும் சொல்ல மாட்டா. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒண்ணாவே இருக்கலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ராதிகைட்ட சொல்ல, உடனே இங்க ராதிகா வந்துட்டு,
"என்ன பேசுறேன் கோபி? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? என்னால வந்துட்டு இந்த வீட்ல இருக்க முடியாது. இன்னும் 2 நாள்ல வந்துட்டு நம்ம கிளம்பிடலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, உடனே இங்க கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, அதெல்லாம் முடியாது. அம்மாவ விட்டு என்னால வர முடியாது. நீயும் வந்துட்டு இந்த வீட்ல தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி கோபி வந்துட்டு கோவமா சொல்லிட்டாரு. அதுக்கு உடனே இங்க ராதிகா கோவப்பட்டுட்டு, "அப்படியா கோபி? சரிங்க கோபி. நான் போயிட்டு இந்த விஷயத்த பாக்கியாட்ட பேசுறேன். பாக்கியாட்ட பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். உங்க அம்மா சொல்லி தான் வந்துட்டு என்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா என்னென்ன சொன்னாங்களோ, அது எல்லாத்தையுமே பாக்கியிட்ட சொல்றேன். பாக்கியிட்ட சொன்னா தான் பாக்கியா இதுக்கு சரியான முடிவு காட்டுவாங்க." அப்படி சொல்ட்டு, இங்க ராதிகா அங்க ரூம்லேருந்து கிளம்பி நேரா கோவமா வந்துட்டு, பாக்கியா கிச்சன் ரூம்ல இருக்கும்போது, இங்க பாக்கியாட்ட பேச வராங்க. அப்பதான் இங்க கிச்சன் ரூம்ல ராதிகா வராங்க. ராதிகா வரும்போது இங்க பாக்கியா பாத்துர்றாங்க. பார்த்த உடனே இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லவும், இங்க பாக்கியா வந்துட்டு, "சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிய பிறகு இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க பாக்கியா, உங்ககிட்ட வந்துட்டு கோபி 10 நாளுக்கான வாடகை மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கறதுக்கு குடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களே வீட்ட விட்டு போக சொல்லிட்டீங்க. அதனால வந்து நான் என்ன சொன்னேன், 10 நாள்ல வீட்ட விட்டு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். ஆனா கோபி அதெல்லாம் கேட்காம, அவங்க அம்மா ஈஸ்வரி வந்துட்டு ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவரு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த வீட்ல தான் இருக்க போறேன். இதுக்கு மேல வந்துட்டு இந்த வீட்ட விட்டு யாரும் வெளிய போக போறதில்ல. பாக்கியா கிட்ட வந்து வாடகை காசு குடுத்துட்டு எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ள தான் இருக்க போறோம்." அப்படிங்கிற மாரி கோபி வந்து என்ட்ட பேசிட்டு இருக்காரு பாக்கியா. "இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே இல்ல. நான் முதல்ல இந்த வீட்ட விட்டு கிளம்பணும். எனக்கு இங்க இருக்க புடிக்கல. எனக்கு இந்த வீட்ல உங்க மேல எந்த கோவமும் இல்ல பாக்கியா. ஆனா வந்துட்டு கோபியோட அம்மா வந்துட்டு என்ன அந்த பேச்சு பேசுறாங்க. அவங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ கோவம் வருது. இதுக்கு மேலயும் வந்துட்டு என்னால பேச்சு வாங்கிட்டு இந்த வீட்ல இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. நான் கிளம்புறது நல்லது தானே?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "நீங்க பண்றது வந்துட்டு உங்க இஷ்டம் ராதிகா. நீங்க இந்த வீட்ட விட்டு போறதும் போகாததும் உங்களோட விருப்பம். ஆனா அதுல அத்தை வந்து தலையிடுறது ரொம்ப தப்பு. நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசிருவேன்னு" சொல்லிட்டு இங்க பாக்கியா கிளம்பிட்டு ஈஸ்வரி இருக்க ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க பின்னாடியே வந்துட்டு ராதிகாவும் போறாங்க. இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி இருக்க ரூமுக்கு போயிட்ட பிறகு, இங்க ஈஸ்வரிய பார்த்து பாக்கியா கேட்டுட்டு இருக்காங்க. "அத்த உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப ராதிகாவும், கோபியும் வந்துட்டு இந்த வீட்ட விட்டு கிளம்பி போயிட்டு, அவங்க வீட்டுக்கு போனா என்ன தப்பு? அவங்க வீட்டுக்கு தான் அவங்க போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அவங்க எங்கனா போய் போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அவர் கோபிகிட்ட வந்துட்டு இந்த வீட்ல தான் இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க தான் ராதிகாக்கு இருக்க புடிக்கல. அதனால வந்துட்டு அவங்க கோபி கூட்டிட்டு கிளம்புறாங்க. அது அவங்களோட இஷ்டம், அவங்க வாழ்க்கை. நீங்க எதுக்கு அவங்க வாழ்க்கையில வந்து தலையிடுறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து கேட்க, ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "நான் என்ன பாக்கியா தப்பா பேசுறேன்? என் பையன் வந்துட்டு என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்க இருக்க சொல்றேன். அதுல என்ன தப்பு? இவ வந்துட்டு உன்கிட்ட சொன்னாளா? இந்த மாரிலாம் வந்துட்டு பேச சொல்லிட்டு, அதனால தான் வந்துட்டு அவள கூட்டிட்டு வந்து இப்ப என்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி கேட்க, உடனே இங்க பாக்கியம் வந்துட்டு, "அத்த இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த தப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட வாழ்க்கைய அவங்க பார்க்க விடுங்க. நீங்க எதுக்கு வந்து இந்த வலுக்கட்டாயமா கோபிய புடிச்சு இந்த வீட்ல இருக்க சொல்றீங்க? அவரு தான் வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டாரே. அதுக்கப்புறமா எதுக்கு அவர வலுக்கட்டாயமா வந்துட்டு இந்த வீட்ல இருக்க சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து கேட்க, இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன பாக்கியா பேசுற? நான் ஒண்ணு சொல்றேன் புரிஞ்சுக்கோ. கோபி மட்டும் இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டான் அப்படின்னா, கண்டிப்பா நானும் வீட்ட விட்டு வெளிய போயிருவேன்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்ல, உடனே இத கேட்ட உடனே இங்க பாக்கியா கோவப்பட்டு, "அப்படியா அத்த? சரிங்க அத்த. நீங்க வந்துட்டு உங்க பையன் கூட இருந்துருங்க. அவரு எங்க போறாரோ அங்கேயே போயிடுங்க. நீங்களும் வந்துட்டு இந்த வீட்ட விட்டு அவரு கூட கிளம்பி போயிடுங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ஈஸ்வரிட்ட கோவமா சொல்லிட்டு போயிறாங்க. இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன பாக்கியா நம்மள பார்த்து இப்படி பேசிட்டு போயிட்டா அப்படின்ட்டு. இப்ப பொறுத்து வந்து பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும்.